ஹே காய்ஸ், இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறோம். சப்பாத்தி, தோசை, சோறு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்து சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, சிம்பிள் மெத்தட் தான். வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் நீங்கள் என்னடா இந்த பொண்ணு தமிழ் ஒரு மாதிரி பேசுகிறதுன்னு நினைக்க வேணாம். நான் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் அங்கே வளரல. அதனால தான் என்னோடய லாங்குவேஜ் இப்படி இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் தப்பாக இருந்தால் சாரி. நான் 2 சின்ன குட்டி தக்காளி தான் எடுத்திருந்தேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். ட்ரஸ்ட் மீ, நான் பேசுகிற தமிழ் கரெக்டாக இல்லைனாலும் இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருந்தேன் ஆல்ரெடி. சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பயுமே காளான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதுதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது சாப்பிட. காளானில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். அதனால் நம்ம நிறைய தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. காளான் கிரேவியாக வேணும்னாலும் கொஞ்சம் மட்டும் சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து 5 to 10 minutes நல்லா மூடி வச்சு வேக வச்சா காளான் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா காளானில் நல்லா மசாலா இறங்கி நல்லா வெந்துருச்சு. இதை சோறு கூட வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.